ஏய், யாரா நீங்களாம்? எதுக்காகடா என்ன வழி மறைக்கிறீங்க? மரியாதையா போயிருங்கடா, இல்லைன்னா அப்புறம் உத வாங்கிட்டு தான் போவீங்க சொல்லிட்டேன். ஏய், யாரு யாரை உதைக்கிறான்னு பார்த்துலாம்டா இல்ல அது ஒண்ணு அண்ணா என்னாச்சுன்னு கை காட்டு. ஐயோ, என்னென்ன கத்தில கிழிச்ச மாதிரி ரத்தமா வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சரியாயிடும். அக்கா போய் துணி எடுத்துட்டு வாங்க. என்னாச்சு தம்பி? அண்ணா கையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. யார் கூடயாவது சண்டை போட்டியாண்ணா? இத கேட்டு தெரிஞ்சுக்கணுமா அண்ணி? உங்க அண்ணனுக்கு சண்டை போடுறதை தவிர வேற என்ன தெரியும்? நான் ஒன்னும் வம்பு சண்டைக்கெல்லாம் போகல. என்ன அடிக்கிறதுக்கு ஒருத்தர் ரவுடி பசங்களை அனுப்பி வச்சிருக்கான். ரவுடியா? என்ன தம்பி சொல்றீங்க? உங்களை அடிக்கிறதுக்கு ரவுடிங்களை அனுப்புனானா? யாரு தம்பி அவன்? சரத் தான் அனுப்பியிருக்கான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதை இப்ப சொன்னா சக்தி நம்ப மாட்டான். சரத்தை கையும் களவுமா பிடிச்சிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம். என்ன மாமா பேசாம இருக்கீங்க? உங்களை அடிக்க ஆள் அனுப்புனது யாரு மாமா? அவங்கள நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? ஆளை இன்னும் கண்டுபிடிக்கலமா, கண்டுபிடிச்சதுன்னு சொல்றேன். சரி, இப்ப இதெல்லாம் மறந்துட்டு நீ ஜெயிச்சதை கொண்டாடலாமா? சரி மாமா, முதல்ல இந்த கோப்பையோட நாம எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்காக நானே செஞ்ச ஸ்பெஷலான ஸ்வீட் தரேன். ஓகேவா? டபுள் ஓகே. வாங்க வாங்க தம்பி, வாங்க. அக்கா வா. வாக்கா. போன்னு அக்கா போன் எடு. வாங்க மாமா. ஆமா நல்லா போஸ்ட் பண்றாங்கல்ல. அண்ணி வாங்க. அம்மா இது புடிங்க புடிங்க புடிங்க. குடு குடு. கொஞ்ச நேரம் நீங்க புடிச்சுக்கோங்க. ஸ்டேஷனுக்கு போலையா நீ? உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், அதான் வந்துட்டேன். என்ன பார்க்கணும்னு நினைச்சியா? எதுக்கு? ஏதாவது முக்கியமான விஷயமா? அது ஒன்றும் இல்லைப்பா, உன்னை ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணணும்னு பார்த்தேன், அதான் நேர்லயே வந்துட்டேன். ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன்? மேரேஜ் ஃபங்க்ஷனா இல்ல காது குத்து ஃபங்க்ஷனா? எது இருந்தாலும் கேட்டரிங் ஆர்டர் நான் பண்றேன். 10% டிஸ்கவுண்ட் தரேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சொன்னது அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இல்லை. இது ஒரு கோச்சிங் சென்டர் திறப்பு விழா, அதுக்காக தான் சக்தியை இன்வைட் பண்ண வந்தேன். கோச்சிங் சென்டரா? ம், என்ன கோச்சிங் சென்டர்? நீ ஏதாவது புதுசா ஆரம்பிச்சிருக்கியா? எனக்கு வேண்டியவங்க ஆரம்பிக்க போகிறாங்க ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர். அதுக்கு ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு உன்னை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். நான் வந்து ரிப்பனை கட் பண்ணணுமா? அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நீ வேற யாரையாவது கூப்பிட்டுக்கோ. என்ன சக்தி இப்படி சொல்கிற? நான் நினச்சிருந்தா எத்தனையோ பேரை கூப்பிட்டுருக்க முடியும்.
ஐஜியை கூப்பிட்டுருக்கலாம், எம்பி எம்எல்ஏவை கூப்பிட்டுருக்கலாம், ஏன் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்னு யாரை வேணாலும் கூப்பிட்டுருக்கலாம். அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் உன்னை மட்டும் கூப்பிட்றேன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்குது சக்தி. நீ தான் ஐஏஎஸ் எக்ஸாமில் நம்ம ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து நீ பாஸ் பண்ணியிருக்க. ஸோ நீ வந்து அந்த புது கோச்சிங் சென்டரை ஓப்பன் பண்ணால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். புரியுதா? இதான் ரீசன். ரிப்பன் கட் பண்ணுறதெல்லாம் பெரிய பெரிய விஐபிங்க பண்ணுற வேலை. என்ன போய் அதுக்கு கூப்பிடுற? ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கு. சக்தி, நீ அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. புரியுதா? நீ வருவேன்னு சொல்லி நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். ஸோ நீ நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துரு. என்ன ஷரத் நீ என்ன கேட்காம இதெல்லாம் நீ எப்படி டிசைட் பண்ணலாம்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லிருக்க வேண்டியதானே? ஐஏஎஸ் எக்ஸாமில் நீ சாதிச்சு காட்டினவ. உன்னை பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ஓகே சொல்லிட்டேன். உன்னால் முடியாதுன்னா சொல்லிடு, நான் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இல்ல விடு, புதுசா ஆரம்பிக்க போறாங்க. அவங்கள முதல்லயே டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டாம். நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன். அப்பாடா, ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது.